ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். இது ஆகி 4.5 வருஷமா ஆகுது. பட் 3 years வந்து என் வாசப்படி கூட நான் தாண்டி போகல. 2-3 தடவை வந்து சூசைட் ட்ரை பண்றதுக்கு. என்னை சுத்தி என்ன நடக்குது தெரியாது. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. நீங்க அவங்கள பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க அப்பா என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, அம்மா வீட்டுல இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை. நைட்டு வந்து 2 மணி வரைக்கும் எனக்கு ஷூட்டிங் போவோம். 2 மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன்னா காஃபி கலக்கிட்டு டாடி கிட்ட 2 நிமிஷம் வச்சுட்டு, டாடி நீங்களும் நானும் குடிக்கலாம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் கேட்டேன், பார்த்தா அழுதுட்டு இருந்தா. வரைக்கும் பண்றா. உங்க டாடி காஃபி அங்க வச்சுட்டு தான் சாப்பிடுவா. எங்க ஹஸ்பண்ட் மாதிரி, எங்க பையன் மாதிரி இன்னொரு 2 பேரும் உங்களால பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா வந்து இந்த பெயின் எல்லாம் வந்து. வணக்கம் மேம். வணக்கம். தமிழ் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம், பரிச்சயமான பேர் கவிதா அப்படின்றது. எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வந்து பெருசா ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷமா உங்களை எங்களால பார்க்கவே முடியல. தமிழ் படங்கள்ல எங்கேயும் நாங்க சீரியல் நடிச்சிங்க அஃப்கோர்ஸ் 5 years முன்னாடி. பட் படங்கள்ல உங்களை நாங்க பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன் அந்த இடைவெளி? அந்த வேதனை வந்து எனக்கும் இருக்கு. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு வில்லன். கேங்ஸ்டர் விட்டீங்களே. அவ்வளவுதான். வந்து ஒரு 100 பேரை கொலை பண்றது, இல்ல ஒரு ரேப்பு, இல்ல அந்த மாதிரி இருக்கு. ஹீரோயின் அப்படிங்கறது வந்து இப்ப வர்ற படத்துல வந்து எங்கேயுமே அவங்களுக்கே வேலை கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க எங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்டுங்களுக்கு நடிக்கிறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இது வந்து 50வது ஆண்டு ஒரு நடிகையா இல்லைங்களா? இது எவ்வளோ பெரிய ஜேர்னி. இந்த 50 years நீங்க சொன்ன மாதிரி நான் திரும்பி பார்த்தேன்னா ஒரு எக்ஸலண்ட் லைஃப். ஓ மஞ்சு முடிஞ்சிட்டு நான் ஒரு காற்றினிலே வரும் கீதம் பண்ணிட்டு இருக்கேங்கிறது வந்து அந்த நேரத்துல எனக்கு வந்து எங்க அம்மா நீ ட்ரிபிள் கேரக்டர் பண்ண போறேன்னா என்னால நம்பவே முடியல. ஒரு நியூ கமர் நான். காற்றினிலே வரும் கீதம் பண்ணும்போதே சிவகுமார் சாருக்கு வந்து ஒரு சிஸ்டர் ரோல் இருக்கு. அது வந்து தேவர் சார் கிட்ட சொல்லி இந்த படத்துலதான் தங்கச்சியா பண்ணுவா, அடுத்த படம் கதாநாயகா போடணும் எங்க குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் சார் தான் வந்து ஆட்டுக்கரால மேலும் தேவர் பிலிம்ஸ்ல எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. இப்ப எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி ஒரு குடும்பம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய பொய். இப்ப ஆமா, இப்ப எல்லாம் வந்து குடும்பம்னு சொல்ல மாட்டோம், பார்த்தாலே ஒரு குடும்பமா இருக்கும். யாருமே வந்து இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒரு குடும்பம் குடும்பம்னு யாரும் அந்த காலத்துல சொன்னதே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வாழ்றதே வந்து ஒரு குடும்பம் மாதிரி தான் வாழ்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காற்றினிலே வரும் கீதம் வந்து என்னோட ஒர்க் வந்து முத்துராமன் சார் கூட அது சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பி. அப்போதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 படம் நடிச்சிட்டேன் நான், ஆல் 4 languagesல. அந்த ஒரு 5-6 வருஷத்துல நடிச்சிட்டீங்க அவ்வளோ? அறிஞர் இல்லைங்க, 11 years நான் கண்டினியூஸா வந்து 3 ஷிஃப்ட் இன் டே பண்ணியிருக்கேன் நான். 85-86 வரைக்கும் நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங் 6 மணில இருந்து 9 மணிக்கு ஒரு ஷூட்ல இருப்பேன். 9ல இருந்து 1 o'clock வரைக்கும் இன்னொரு ஷூட்ல இருப்பேன். பட் 2 மணி அப்படியே நைட்டு வந்து 2 மணி வரைக்கும் எனக்கு ஷூட்டிங் போவோம். 2 மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன்னா 1.5 hour தான் தூக்கம். 4 o'clock எழுந்திரிக்கணும். தென் அகெயின் கெட் ரெடி அண்ட் கோ டு த ஷூட். அப்படிதான் என் லைஃப் எல்லாம் வந்து தூக்கம் எல்லாம் வந்து எனக்கு காரு இல்லாட்டி ஏதாவது ஒரு கேப்ல வந்து மேக்கப் போடும்போது கரெக்ட் மேக்கப் போடும்போது தலை இப்படி 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 போயிட்டு இருக்கும். இது லைஃப். எனக்கு தூக்கம் என்னன்னே மறந்துட்டேன் நான். அந்த ஒரு 10 years வந்து தூக்கம் என்னன்னே மறந்து போச்சு. ஏன்னா அந்த மாதிரி சில வாட்டி எப்படி ஆயிடும்னாக்கா நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு ரிலாக்ஸ்டா ஓகே இந்த படம் முடிச்சு அடுத்த படம் போலாம், அடுத்த படம் முடிச்சு இன்னொரு படம் போலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் எப்போ டிமாண்ட் இருக்குதோ அவங்க பேசிப்பாங்க. பேசிட்டு சார் நீங்க 1 o'clock வரைக்கும் கொஞ்சம் 2 o'clock அனுப்பிச்சிட்டு சார் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னை வந்து ஃபுல்லா
லெஃப்ட் அண்ட் ரைட் விளையாடிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஹீரோயின் இருக்கும்போது அந்த மாதிரின்னா, நான் ரீஎன்ட்ரியில இதே பொள்ளாச்சியில 3 ஷிஃப்ட் பண்ணேன் நான். ஓ நம்புவீங்களா? ஒரே ஊர்ல 3 ஒரே பொள்ளாச்சியில சிந்து நதி பூ, செந்தமிழ் பாட்டு, உதயகுமார் அவங்க டைரக்ஷன்ல வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. ஆர் உதயகுமார் சார். ஸோ 3 அவங்களே பேசிக்கிட்டு 2 மாசம் நான் அங்கேயே இருந்தேங்க. நம்புவீங்களா? ஒரு படம்னு இல்ல. ஜெனரல் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அந்தமான் காதலியா இருக்கட்டும், எங்கள வாய்தியாரா எடுத்துக்கங்க. அந்த காலத்துல வந்து நான் பண்ண காலமடி காலம் எல்லாமே நீங்க எடுத்தீங்கன்னா அல்லி தர்பார், ரஜினி சார், விஷ்ணுவர்தன் சார் 2 தொடர்ந்து பண்ண படங்கள் 2த்துலயுமே நீங்க நடிச்சிருக்கீங்க. எல்லாமே இன்பமயம் அண்ட் நீயா வரிசையா சொன்னீங்கல்ல படங்கள்ல. ஒரு பக்கம் ரஜினி சார், ஒரு பக்கம் கமல் சார், தொடர்ந்து சிவகுமார் சார், சிவாஜி ஐயாவோட தொடர்ந்து அவரோட 2 படங்கள் பண்ணது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு விஷயமும் இருக்கு. முத்துராமன் சார் கூட நடிக்கிறீங்க, அவரோட மகனோடையும் நடிக்கிறீங்க, சிவாஜி ஐயாவோட நடிக்கிறீங்க, அவரோட மகனோடையும் நடிக்கிறீங்க. இது நிறைய பேருக்குலாம் நடந்தது கிடையாது இந்த மாதிரி இல்லைங்களா? இப்போ நான் நடிக்கிறது வந்து 5th ஜெனரேஷன். அப்பா அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓ மை காட், நான் வந்து 5th ஜெனரேஷன் கூட நடிச்சிட்டு இருக்கேனா அப்படின்னு இருக்கு. அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 50 இயர்ஸ்ல வந்து நான் நடிக்கும் போது சுஜாதா அம்மா எல்லாம் வச்சுக்கோங்களேன். ரீஎன்ட்ரியில எடுத்தீங்கன்னா பானுப்ரியா, விஜய் சாந்தி, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா சிம்ரன் அண்ட் நக்மா, ஜோதிகா, சௌந்தர்யா, ரோஜா, ரம்பா, இந்த மாதிரி. தென் அகைன் ரொம்ப சப்போர்ட்டிவ் போல இருக்கு. ஏன்னா வந்து இப்படி 3 மாசம் ஷூட்டிங் இருக்கும்போது கூட குழந்தைங்களை பார்த்துட்டு ஆக்சுவலா நான் அவுட்டோருக்கு போறேனாலே அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. எங்க மதர், எங்க ஃபாதர், அப்புறமா எங்க வீட்டுக்காரரு பார்த்துப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு? உலகத்துல வந்து அவரை மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் வந்து யாராலையும் இருக்க முடியாது. அது வந்து பெருமையாகவும் நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிப்பேன். எல்லா விஷயத்துலையும் என்னோட ஃப்ளைட்டு, ட்ரெயினா, பஸ்ஸில் எங்கேயுமே போனதில் மேனேஜர் இருப்பாங்க. ஒரு கணவரா, ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு அண்ணாவா, எல்லாமே அவராக இருந்து சேஃப்டியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், பத்திரமா போகணும், பத்திரமா சாப்பிட்டியா இல்லையா, என்ன பண்ணுற, அவரை மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது. என்ன மட்டும் இல்லை, எங்கள் 3 குழந்தைங்களையும் வந்து ஒரு அம்மா இல்லைங்கிற ஒரு ஃபீலே வந்து அவங்களுக்கு வராத அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ நல்லா என் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டாரு. அரேஞ்ச் மேரேஜ் தான் நீங்க வீட்ல அலையன்ஸ் பார்த்து இல்லனா? அப்படி இல்ல, அவரு லவ் பண்ணி இஷ்டப்பட்டு எங்க அம்மாவை கேட்டிருக்காரு. அப்படி இது ஒரு கதை இருக்கா? வேற நீங்க சொன்னீங்கல்ல வீட்ல வந்து அம்மா பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னீங்க. இவர் தான் கேட்டிருக்காரு. கேட்ட பிறகு அம்மா என்ன கேட்டாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுமா, நீ இதோ இவங்களை கட்டிக்கோன்னா நான் கட்டிக்க போறேன் அப்படின்னு. ஸோ எங்க பிரதரின்லாம், எங்க அம்மா, அப்புறம் அவங்க வீட்டுல இருந்த அவங்க அண்ணா, அவங்க அம்மா, அவங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. சார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன அவங்க ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், க்ரூட் ஆயில். எங்க பசங்க கிட்ட எல்லாம் கூட சொல்லுவாரு, என் பொண்டாட்டி வந்து ரொம்ப சிரிச்சு சிரிச்சு ரொம்ப நல்லவா நினைச்சுக்காதீங்க, அவ பயங்கரமானவா அப்படின்னாரு. எல்லாரும் கேட்பாங்க என்ன சொல்றீங்கன்னா, ஐயோ என்னை வந்து கன்னு வச்சுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன மாதிரி கன்னு வச்சுன்னா, நான் வந்து சிம்பிளாவே சொன்னேன், நான் இதை பாருங்க, நீங்க வந்து என்ன திட்டக்கூடாது, கோவமா பேசக்கூடாது, நான் ஆம்பளை, நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், யார்கிட்டயும் பேசலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இது ஆம்பளை பொம்பளை விஷயம்லாம் கிடையாது, 2 பேருமே ஈக்குவல். நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணா நான் 100 தப்பு பண்ணுவேன்னு சொன்னேன்னா அரண்டிருப்பார் கண்டிப்பா. அவரை போய் மிரட்டி இருட்டி மிரட்டிருக்கேன்னு சொல்றாரு அவரு. பட் நான் ஒன்றும் மிரட்டல, நான் உட்காந்துட்டு அக்ராஸ் த டேபிள் அக்ரிமெண்ட் போடுங்க, நான் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேனோ நீங்க எனக்கு அவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவர் இல்லை எல்லாத்துக்கும் சரிங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்புறமா எங்க அக்கா எல்லாருமே இருந்தோம். அதான் சொல்லிட்டு இருக்காரு, பாரு கன்னு உங்க அம்மா வந்து என் பசங்க கிட்ட, உங்க அம்மா வந்து எனக்கு கன்னு இப்படி வச்சுக்கிட்டு பயங்கரமா கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சும்மா ஒரு தமாஷா சொல்லுவாரு. பிள்ளைங்க கூட ஏதாவது என் மேல கோச்சிக்கிட்டா அம்மா கிட்ட வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பிள்ளைங்கள தான் சொல்லுவாரு தவிர என்னைக்குமே வந்து
ஒரு வார்த்தை சொன்னதில்ல, ஒரு வார்த்தை பேசினதில்ல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப அதுலருந்து வெளியில அன்பார்ச்சுனேட் நிச்சயமா. வரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாரி வந்து எனக்கு என் 2 பொண்ணுங்க விட வந்து என் பையன்கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட். அவனுக்கும் வந்து நான்னா ரொம்ப உயிர் அவனுக்கும். ஒரே தடவ 2 பேர் அப்படிங்கிறது வந்து ஆனா, அ அவங்க 2 பேரு ஒரு வேக்யூம் கிரியேட் ஆயிடுச்சுங்க. அந்த வேக்யூம் வந்து அப்படியே இருக்குது. எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரரும், குழந்தையும் இருக்கும்போது, ஷூட்டிங்க்கே போக்கூடாதுன்னு தான் நானு அப்பாடா எனக்கு வீட்ல இருந்தா அவருக்கு நல்லா சமைச்சு குடுக்கலாம். குழந்தைக்கு நல்லா சமைச்சு குடுக்கலாம். அவருக்கு எப்பவுமே அவர் கண்ல எதிர்ல நான் இருந்தா அவருக்கு ரொம்ப ம், ம், பிடிக்கும். ம். ஸோ அந்த மாரி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா தான் இருந்தேன். வேலை இல்லன்னு என்னைக்குமே நான் ஃபீல் பண்ணதில்ல. எப்போ இந்த இன்சிடென்ட் ஆச்சோ, அந்த நேரத்துல வந்து ஒரு 2, 3 தடவ வந்து சூசைட் கமிட் ட்ரை பண்றதுக்கு. ஸோ பண்ணும்போது நெய்பர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பயங்கரமா சத்தம் போட்டு, "உங்களுக்கு யோசிச்சு பேசுங்க, யோசிச்சு செய்யுங்க. 2 பெண் ம். குழந்தைங்க இருக்காங்க. நீங்க அவங்கள பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப இருக்கிற உலகம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு நீங்க தான் ஒரு பில்லர் மாரி. உங்களுக்கு ஏதாவதுன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, தம்பியும் இல்லைங்கிற மாரி ஆயிடும்." அப்படியே எல்லாருமே வந்து எனக்கு கவுன்சிலிங் பண்ணி, 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 பண்ணி ஒரு 1 1/2 இயரா தான் நான் கொஞ்சம் வெளியில வந்துட்டுருக்கேன். இந்த லாஸ்ட் ஒரு 1 1/2 வருஷமா 1 1/2 வருஷமா. இது ஆகி 4 1/2 வருஷமா 4 ஆகுது. வருஷம் ஆயிடுச்சு. பட் 3 இயர்ஸ் வந்து என் வாசப்படி கூட நான் தாண்டி போகல. ஏன்னா, எனக்கு என்ன சுத்தி என்ன நடக்குது தெரியாது. என் லைஃப் என்ன? ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி ஆயிடுச்சு? இவ்ளோ ஹெல்தியா இருக்கிறவங்கள வந்து ஒரு கோவிட் வந்து எடுத்துன்னு போயிடுச்சு. கோவிட் வந்து எத்தனை பேர் வாழ்க்கைய வந்து இப்படி ம். ஆக்கிடுச்சு. இப்ப அவங்க 2 பேருமே உங்களோட தான் இருக்காங்க. அது இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க தெரியுமா? ஒரு விஷயம் இடையில இப்ப சார பத்தி பேசும்போது, அவர பத்தி ஒரு நல்ல மெமரீஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா உங்ககிட்ட அதுதான் குடுத்துட்டு போயிருக்காரு அவரு. ஸோ அதனால அவர் பேசும்போதெல்லாம் இங்க தான் இருக்காங்க, இங்க தான் இருக்காங்க அப்படின்றது இருக்காது. அது உங்களோட மூத்த மகள், இளைய மகள், உங்களோட மகன் பேர் நல்ல பேரையும் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். மாதுரி, ஸ்ரவந்தி, சாய்ரூப். சாய். அ ஓகே. உங்களுடைய கணவர் பெயர் அவர் பேரு? தசரதராஜ். தசரதராஜ். ஆ. இப்ப அவங்க மாதுரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மாவும் நானும் வந்து எனக்கு ரோட் ட்ரிப் போறதுக்கு அவ்வளோ இதுவா இருக்கும். சென்னைக்கு நாங்க கார்லயே வந்திருக்கிறோம் நாங்க எம்ஜில. அம்மா ஆமா. பயப்படுவாங்க. ஆனா நான் ஓட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு. அது எப்படி இருக்கு இப்ப மகளோட கிளம்பி இந்த மாரி? அவங்க சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இப்ப நானும் அம்மாவும் வைசாக் போறோம் கார்ல அந்த மாரி அப்படின்னாங்க. ஆமாமாமா. இப்போ எப்படின்னா, அந்த பெரியவ வந்து அவங்க அப்பாவோட பிசினஸ்ல தான் ரொம்ப இருந்தா. அவ வந்து எப்படின்னா ஒரு பொண்ணு மாரி இல்ல. ஒரு பையன் மாரி பயம். வச்சுக்கங்க. பையன் மாரி அது. ஸோ வந்து எனக்கு மட்டும் இல்ல. பாவம் அந்த 2 குழந்தைங்களும் வந்து அ அவங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, அம்மா வீட்ல இல்லனாலும் பிரச்சனையே இல்ல. அவரு வந்து மதுரை கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. மதுரை கான்ட்ராக்ட் பண்ணும்போது, அவரு இந்த மாரி மதுரைக்கு போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருன்னா போதும். உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அவரு உள்ளூர்லயே வேலை செய்யணுமே தவிர நீங்க வெளியூர் வெளியூர் போறது பிரச்சனை இல்ல. அவரு ஆ, போகக்கூடாது. ஆ இல்ல. நான் வந்து அவங்க முன்னாடி காட்டிக்கிறதே இல்ல. ஏன்னா, நான் ஏதாவது கொஞ்சம் உடைஞ்ச மாரி இருந்தேன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாயிடுவாங்க. இப்பவும் வந்து அவங்க டாடிக்கு, அவங்க தம்பிக்கு ஏதாவது பிடிச்சமானது அ சமைச்சாங்கன்னா, அந்த ஃபோட்டோ கிட்ட வச்சுட்டு, அவங்க டாடிக்கும், "டாடி கண்டிப்பா. யூ லைக் திஸ் நோ, பேபி யூ லைக் திஸ் நோ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு ஆ சாப்பிடுவாங்க. சின்ன பொண்ணு எப்படின்னாக்கா, அவங்க 2 பேரும் காஃபி பார்ட்னர்ஸ். அவ வந்து அப்பப்போ சொல்லுவா, "மம்மி, டாடி இல்லாம காஃபி சாப்பிடுறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு." ஸோ இந்த இன்சிடென்ட் ஆனதுலருந்து என்ன பண்ணுவா, காஃபி கலக்கிட்டு போய் டாடி கிட்ட 2 நிமிஷம் வச்சுட்டு, "டாடி நீங்களும் நானும் குடிக்கலாம் டாடி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி அங்க வச்சுட்டு
உங்களோட தான் மேம் இருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்றது அதுதான் இந்த வீட்லயே 2 பேருமே இருக்காங்க அப்படின்ற உணர்வு தான் உங்களுக்கு இருக்கு. இல்ல இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் கேட்டேன். நான் ஏந்திரிக்கும்போது பார்த்தா, அந்த காஃபி அங்க வச்சுட்டு கும்பிட்டுட்டு இருந்தா. ஐ ஆஸ்க்ட் ஹர், "வாட் ஆர் யூ டூயிங்?" பார்த்தா அழுதுட்டு இருந்தா. வாட் ஹேப்பன் அப்படின்னா, பார்த்தா அங்க காஃபி கப் இருந்துச்சு. "நோ மம்மி, ஐ வாஸ் ட்ரிங்கிங் மை காஃபி வித் டாடி. Oh, I'm not able to drink the coffee. So I'm telling daddy to have little from my cup." இப்போ வரைக்கும் பண்றா. உங்க டாடி காஃபி அங்க வச்சுட்டு தான் சாப்பிடுவா. இல்லங்க, இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா வந்து இந்த பெயின் எல்லாம் வந்து காலத்துக்குமே இன்னொன்னு சொல்றேன். உலகத்துல வந்து எங்க ஹஸ்பண்ட் மாதிரி, எங்க பையன் மாதிரி, அந்த 2 பேர் மாதிரி இன்னொரு 2 பேர உங்களால பார்க்க முடியாது. அவ்ளோ நல்லவங்க. கைண்ட் ஹார்ட்ன்னு சொல்லுவீங்கல்ல. ரொம்ப கைண்ட் ஹார்ட், ரொம்ப நல்ல மனசு. எந்த ஒரு மாப்பிள்ளை வந்து மாமியார், மாமனார வீட்லயே வச்சுக்கிட்டு ஒரு அம்மா, அப்பா மாரி பார்த்துப்பாங்க. எங்க அம்மா, அப்பா என் கூட தான் இருந்தாங்க. எங்க அம்மா, அப்பாவ அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாரி அது வந்து லைஃப்ல தெரியல. இதெல்லாம் வந்து எ அது வந்து இந்த பெயினு கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வொர்க் வெளியில வந்து பண்ணணும்னாலோ, ஒரு ஃபங்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்றதோ, இல்ல டிவி சீரியல்ல நடிக்கிறதோ, மூவிஸ் நடிக்கிறதோ, எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? நாட் ஃபார் ஏர்னிங்ஸ். மைண்ட் வந்து சின்ன ஒரு டைவர்ஷனுக்காக வந்து கொஞ்சம் டைவர்ஷன் கிடைக்கும் நமக்கு. மைண்ட் வந்து ஆக்குபைடா இருக்கும். அதுக்காக இப்ப பேஷன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த மாரி ஒரு 10 பேருக்குள்ள நடுவுல நம்ம வேலை செய்யும்போது வந்து, நமக்கு அந்த கொஞ்சம் அந்த நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஈவினிங் வர வரைக்கும் கொஞ்சம் அந்த மைண்ட் வந்து ஆக்குபைடு ஃபிசிக்கலா, மென்டலி மென்டலி கரெக்ட். நமக்கு பிஸியா இருப்போம்ல. ஸோ அதுக்காக தான் இப்ப நெறைய வேலை எடுத்து, இத்தனை வருஷம் வந்து அவங்க 2 பேர் இருக்கும்போது, "அப்பா வேண்டாம் ஷூட்டிங், அப்பா வீட்ல இருக்கலாம்" அப்படின்னு இருக்கும் எனக்கு. ஸோ இப்ப எப்படி இருக்குன்னா, வேலைக்கு போணும், வேலைக்கு போணும், வேலைக்கு போணும். ஏதோ ஒண்ணு. ஒரு பொலிட்டிக்கலோ, இல்ல ஒரு ஃபங்ஷனோ ஏதோ ஒண்ணு. அப்படின்னு இப்ப தோணுது. தொடர்ந்து பண்ணுங்க அந்த மாதிரி. ஸோ அந்த வில் பவர் இருக்கிறதுனால தான் நீங்க தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா? என் லைஃப்ல நான் நினைச்ச மாரி எதுவுமே நடந்ததில்ல. அது ஒரு போக்குல போகும் நானும் கூட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்கு உங்களுக்கு. ஆமா. அப்படி அது போறதுக்கு ஒரு வில் பவர் இருக்கணும். அது ஒரு விஷயத்துல நம்மள கூட்டு போனா நம்ம போக ரெடியா இருக்கணும்ல. நம்ம வேண்டாம் ஆமா. வேண்டாம் நீங்க அத நீங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டு பொறுத்த வரைக்கும் நான் சாமி கும்பிடும்போது எப்பவுமே கேட்கறது என்னன்னா, என்ன வந்து ஒரு நல்ல வழியிலேயே கொண்டு போன்னு தான் நான் கேட்பேன். இப்போ நமக்கு தெரியாமலேயே ஒரு ராங் ரூட்ல போனா கூட எனக்கு கடவுள் வந்து வேண்டிப்பேன். எனக்கு நான் போறது ஒருவேளை அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல நான் என்ன வந்து ஒரு ப்ராப்பரான பாதையில வந்து என்ன கொண்டு போ சொல்லி. தேர் ஆர் 2 வேஸ் ஆஃப் லிவிங் இன் த வேர்ல்ட். எப்படி வேணாலும் வாழலாங்கிறது ஒண்ணு. இப்படித்தான் இப்படித்தான் வாழணுங்கிறது ஒண்ணு. நான் சூஸ் பண்ணது வந்து இப்படித்தான். ஒரு கோடு இங்கிருந்து இது போட்டு இதுதான். இது கல்லா, முள்ளா, பூவா, மண்ணா, தண்ணியா இல்ல. நான் போட்ட கோடு ஒரு கோடு போட்டு இப்படிதான் வாழணும். மாரல்ஸ், எத்திக்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழணும். தட் இஸ் ஒன்லி மை அல்டிமேட். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.